இதுக்கு டாடா மோட்டார்ஸோட பதிலடி எப்படி தெரியுமா இருந்துச்சு? மகேந்திரா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. உண்மையான டாடா ஈவியை இப்பதான் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பெரிய பதிலடியை ஈவி செக்மெண்ட்டுக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா ஹேரியர் ஈவியோட கேப்பபிலிட்டியை டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட்டிங் டீம் வேற மாதிரி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. மஹேந்திரா லோடட் ட்ரக்கை புல் பண்ணி அவங்களோட கேப்பபிலிட்டியை ஷோகேஸ் பண்ணாங்க. பட் நம்ம டாடா மோட்டார்ஸ் ஒரு மிலிட்ரி டேங்கே புல் பண்ணி அவங்களோட கேப்பபிலிட்டியை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. 500 நியூட்டன் மீட்டர் டார்க், 4 வீல் டிரைவ் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் சும்மாவா? அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சரோட சேஃப்டி, ஷாஷோட ஸ்டிஃப்னஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரோட் சைட்ஸில் வாட்டர் வெயிட் டெஸ்ட், இன்க்ளைன் டெஸ்ட், இது எல்லாத்துலயும் வேற மாதிரி அதோட ஓன் ஸ்டைல்ல டாடா ஹேரியர் ஈவி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படியே அந்த இன்க்ளைன் டெஸ்ட்ல வண்டி பறக்குது பாருங்க. நல்ல பிராக்டிகலான ஈவின்னு நினைக்கிறேன். இந்த டாடா ஹேரியர் ஈவியோட மீடியா டிரைவ்ஸ் நடந்த இந்த டெஸ்டிங்ஸ் பத்தியான டீடைல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஒரு டெஸ்ட்டை பத்தி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா. ஹேரியர் ஈவி பெஸ்ட்டா இல்ல மஹேந்திரா XUV 9e பெஸ்ட்டா? கண்டிப்பா நீங்க வந்து அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.